Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் புத பகவான் சிம்மத்திற்கு செல்லுகிறார். ஆகஸ்டோட எண்டில் போறாருங்க. ஆகஸ்ட் 3rd வீக்கில் போறார். சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாக போகிறது. ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர். என்ன? புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர். ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அப் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது. புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான். இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான். கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம், சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம். உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது இந்த புதாதித்ய யோகத்தினாலே? உங்களுக்கு என்னங்க, என்ன கும்பராசிக்காரர்கள் என்றாலே எனக்கு ஒரு குதூகலம். காரணம் என்னவென்றால் என்னோட பணியாற்ற எல்லாரும் கும்பராசிக்காரர்கள் தான். குடும்பத்தார் எல்லாரும் கும்பராசிக்காரர்கள் தான். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே என்னென்னா, யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நிர்வாக பொறுப்பு உங்கள்கிட்ட தான் இருக்கும். நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்கள். ஒரு கல்யாண வீடாக இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ணுற அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிற அப்பா உங்களை தான் கூப்பிடுவார். கூப்பிட்டு இந்த அதில் ஒரு 2 லட்சம் இருக்குது, வரவனுக்கெல்லாம் பிரித்து கொடு. உங்களை மட்டும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு சட்டை போட்டு வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வெட்டி போட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்தை சந்தோஷமாக பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வாழ்த்திட்டு போகிறேன். நீ வாழ்த்தக்கூடாது. நீ வாழை மரம் கட்டுறவன் பக்கத்தில் தான் போய் நிற்கணும். அங்கே நின்று அவனுக்கு 200 கொடுத்து 150 ரூபா ஏன்டா வாங்கலான்னு சண்டை போடணும். இந்த மாதிரியான லொட்டு வேலையாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இது உங்கள் பிறவியின் ரகசியம். நீங்கள் எப்பயுமே அந்த இடத்துல ஃபினான்ஸ் ஹேண்ட்லர் யாருன்னா அது நீங்கள் தான். கும்பராசிக்கார் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ஃபைனான்ஸை ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுற ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் திருடவே தெரியாது. உங்கள்கிட்ட நம்பி கொடுத்தாலும் அதுலேருந்து 100 ரூபாய் கேட்பீங்க. சாப்பிட்றதுக்கு அதுவும் சாப்பிட்றது அது கொடுத்துட்டா அது வேடான்ருவீங்க. கும்பராசிக்காரர்கள் அதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. பெரும்பாலும் நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் ஒரு கால் சென்டரில் வேலை செய்கிற மாதிரியே நினச்சிங்க. ஏன் அப்படின்னா கால் சென்டரில் தான் வரவும் போகிறவங்களாம் திட்டுவான். இந்த மாதிரி இந்த கால் சென்டரில் வேலைக்கு போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு தான் நீங்கள் எந்த கம்பெனிக்குனாலும் போகணும். எவனா ஒருத்தர் திட்டினே இருப்பான் டெய்லியும். அது உங்கள் தலையெழுத்து. 7ஆம் இடத்திலே புதனும் சூரியனும் இருக்கிறார்கள். சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். 5 கூடிய புத பகவான், யோகாதிபதி புத பகவான் மற்றும் 8 கூடையவன் 2 பேருமா சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்காங்க. மிக அற்புதமான பலன்கள் கிடைக்க போகிறது. இந்த மாதம் குழந்தை பிறக்க போகுது. கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா IVF IUIலாம் போகாமல் நேச்சுரலாகவே உங்களுக்கு பேபி ஓகே ஆகிறதுக்கான 200% சான்ஸ் என்பது உங்களுக்கு வந்துவிடும். 5 கூடன் யோகாதிபதி களத்திரஸ்தானாதிபதியுடைய உடம்பில் இருக்கும்போது அவரோட சேர்ந்து இருக்கும்போது என்ன ஏற்படும் என்றால், நீங்கள் மனைவிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கமிட் பண்ணதெல்லாம் செய்வீங்க. உனக்கு நான் 2 பவுன் செயின் வாங்கி போடுறேன், 1 பவுன் செயின். இன்றைக்கி நாள் இருக்கிற வேலையில் 1 பவுன் செயின்னாலே 1 லட்சம், 2 பவுன்னா 2 லட்சம் பர்சனல் லோன் போட்ட மாதிரி. இன்னொரு 50,000 போட்டால் ஒரு கார் வாங்கி ஓட்டி பிஸ்னஸையாவது பார்க்கலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிக்கிட்டு உனக்கு ஒரு 2 கிராமில் மோதிரம் போடுறேன். கும்பராசி பெண்கள் மன்னிக்கணும். இது என் வீட்டுக்காரர் கேட்டால் என்னென்னா, இப்போ சார் 2 பவுன் நானே வந்து தீபாவளி வருதுன்னு போட்டு வச்சுருக்கேன், அவர் மைண்டியாக மாற்றி விட்றீங்க. மாற்றி விடலைங்க, நிலவரம் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரொம்ப காலமாக ஒரு மோதிரம் போடுறதுக்கு முடியல இந்த மாதிரி. அப்போ குறிச்சி உங்கள் கையெல்லாம் மோதிரமாக இருக்கு. இன்னொன்று இதெல்லாம் சும்மா கவரிங், நம்பாதீங்க. ஸோ அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, 7 கூடையவன் ஆட்சி பெற்று 5 கூடை இருக்கும்போது நகையாக போடுவீங்க. ஒய்ஃப் அப்படி சொக்க தங்கம் ஜுவல்லரி, இந்த தங்க நகையே உங்கள்கிட்ட போட்ட உடனே பவர் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா டீப்பாக அந்த மாதிரிலாம் பேசுவீங்க. மதிப்பு கூட்டப்பட்ட வரி என்ன தெரியுமா? என்ன வரி? உன் உதட்டு வரி தான். இந்த மாதிரி அடரா ஒன்று இந்த மாதிரிலாம் யாரா பேச சொல்கிறது? கவிதைனே கவிதை. அந்த மாதிரி கவிதை கொட்டும். இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே லவ்ஸ் தான். தயவு செஞ்சு பொண்டாட்டியை லவ் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 1 தான். ராகு இருக்கார் ராசியில். ஏன் சார் இந்த கவிதையெல்லாம் பொண்டாட்டிகிட்ட சொன்னால் அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்னு நினச்சிங்க. வேறு வழி இல்லை. ஏன்னா ராசியிலே ராகு,
உங்களை என்ன பண்ணுவார், இப்போ தான் பகுதிட்டு சிவகாமிகிட்ட இந்த கவிதையை சொல்லுவார். சிவகாமிகிட்ட சொன்னீங்கன்னா சிவகாமி வீட்டுக்காரர் வந்து ரொம்ப ஜாக்கிரதை. புதாதித்ய யோகம் உங்களுக்கு ரொமான்ஸை உருவாக்க போகிறது. புதன் புத்திகாரகன், எதையும் எழுத்து வடிவில் செய்பவன். சிம்மராசிக்காரங்கெல்லாம் பாருங்கள், எதையுமே ஒரு அறிக்கையாக வெளியிட்டே இருப்பாங்க. நீங்கள் சிம்மராசிக்காரங்களை பாருங்கள், சிம்மராசி சிம்ம லக்னம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றிலிருந்து நான் இப்படி செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்பதை கட்டளையாக பெரிய மகிழ்மதி சாம்ராஜ்யம் இவர் அறிவிப்பு கொடுக்குறாரு. அது அப்படியே வளர்ந்து பழகினவங்க. இது சிம்மராசியோட குணம் மாதிரி. கும்பராசிக்காரர்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்துட்டா காதல் கடிதம் தீட்டவே மேகம் எல்லாம் காகிதம். இன்னுமாடா லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், அவன் வாட்ஸ்அப்பில் ஐ லவ் யூ எமோஜி வரைக்கும் அனுப்பிட்டு இருக்கான். நீ என்ன இதில் இருக்கிற சுகமே சுகம். இந்த லெட்டர் அப்படி எடுத்து அந்த கிரீட்டிங் கார்டு அப்படி கொடுத்து, ஆமாம் ஒப்புதல் லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். வாட்ஸ்அப் ரெக்கார்டே கண்டுபிடிச்சி குத்துறாங்கப்பா. கையெழுத்து போட்ட லெட்டர்லாம் வந்ததுன்னா மாட்டிக்குவாப்பா. அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. ஏழுக்குடையவர் ஆட்சி பெற்ற போது லவ் அண்ட் ரொமான்ஸ் கொட்டுன்னு கொட்டும். இந்த மாதம் ஃபுல்லாக லவ்ஸ் தான். சரி சார், ஆகக்கூடியது ஏதாவது உருப்படியாக சொல்லுங்கள் சார். லவ் பண்ணி என்ன சார் செய்ய போகிறேன்? கரெக்டு தான். இன்றைக்கெல்லாம் லவ் பண்ணுறது ஒரு 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லாத வேலைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா லவ் வரிசையாக எப்படி பேசிக்கிறாங்க. காலையில் இப்போ என்ன பண்ணுற, நான் இது மாதிரி வந்து திருப்பத்தூர் வரைக்கும் போகலான்னு இருக்கேன், நீயே நான் வேலூர் போய்ட்டு திரும்பி வரேன். சரி, திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு 5 மினிட்ஸ் டீ ஷாப்பில் பார்க்கலாம். ஓகே பை. ஆமாம், நீங்கள் லவ்வர்ஸ் தானே? ஆமாம், என்னடா இப்படி ஆகிட்டீங்க? என்ன பண்ணுறது, இஎம்ஐ கட்டணும். நானும் பிச்சு அவளும் பிச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ 7 கூட ஆட்சி வரும்போது வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் போகுது. நியூ எக்ஸ்போசர்ஸ் வருகிறது. புது பார்ட்னர்ஷிப் என்பது உங்களுக்கு கிடைக்கிறது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல பார்ட்னர் கிடைச்சா உங்கள் வாழ்க்கை. மாமன் இருந்தால் மலை ஏறலாம், நல்ல பார்ட்னர் இருந்தால் பாதி வேலை மிச்சம். ஆனால் பிரச்சனை என்னென்னா, அவன் நல்ல பார்ட்னராக இருக்கணும். நம்மகிட்ட வர்றவங்களாம் நம்மகிட்ட இருந்து பிடிக்கிட்டு போகிறவனாவே இருக்கான். அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் தொழிலில் பார்ட்னரை சேர்த்துக்காமல் சுற்றிட்டு இருக்கான். வகையில் இப்போ உங்களுக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமான மாதம் என்று சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நண்பர்களே, இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள். இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றி கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும். இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும். அதான் அதில் இருக்க விஷயமே. கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும், சனி இருந்தால் தொழில் வரும், குரு இருந்தால் ஒழுக்கம் வரும், இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும். அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது, சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன். இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. புத்தி கூர்மை. கற்றோரை காமருவர்னா, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புனா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும். காரணம் அதான் படித்தவங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க, டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் இதை. அப்போ கொண்டு போய் அவரை இதில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை, யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியாக, ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க. வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா, இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரே அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார். அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும், அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே. அப்போ அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில். அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணம் எதையும் ஜெயிக்காது, அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட சேர்த்துனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். போலி இன்ஜினியர்கள், போலி டாக்டர்கள், போலி நிறைய பேர் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான். புத்தி இல்லைன்னா அவர்களால் ஷைனாகவே முடியாது. ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் ஷைன் ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண்னா. அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது? அறிவு. அந்த புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து பெரும்புகழை தரப்போகிறார்கள். இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது.
ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு பேர், தான் புதன். சின்ன கிரகம், 88 நாள் தான், ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சின்னோண்டு கிரகம். ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோட சேரும் பொழுது டக்கு நடந்துருது விஷயங்கள். அதனால தான் இந்த சின்ன கிரக பயிற்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சின்ன கிரகம், புதனுடைய பயிற்சி, செவ்வாயோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரோம். அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். விஷ்ணுமாயாக்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் 5 அடி பெரிய உயர சிலை இருக்கிறது. நேரில் வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.